14 ரன்னில் ஆல் அவுட் பாகிஸ்தானுக்கு முதல் போட்டியிலேயே சங்கு ஊதிவிட்ட இந்திய அணி. பற்றி எறிந்த T20 உலகக்கோப்பையின் முதல் போட்டி, அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது தொடங்கிவிட்டது. இந்த தொடரில் மொத்தமாக இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் உள்ளிட்ட 20 அணிகள் பங்கு பெறுகிறது. இதற்கு முன்பு நடைபெற்று வந்த T20 உலகக்கோப்பை தொடர்களை காட்டிலும் இந்த தொடரில் அதிக அணிகள் பங்கு பெறுகிறது. இதற்கு முன்பெல்லாம் இத்தனை அணிகளும் உலகக்கோப்பையில் பங்கேற்காது. இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்பதற்கு தகுதி சுற்றுகள் நடைபெற்று அதன் மூலம் தகுதி பெறும் அணிகள்தான் கத்துக்குட்டி அணிகளாக இருக்கும் 2 முதல் 4 அணிகள் T20 உலகக்கோப்பை போன்ற தொடர்களில் பெரிய அணிகளோடு பங்கேற்கும். ஆனால் இந்த முறை மொத்தமாக 20 அணிகளையும் களமிறக்கிவிட்டுள்ளது ICC. ஆனாலும் கூட இந்த ஒரு மிகப்பெரிய தொடரில் பங்களாதேஷ் அணி பங்கு பெறவில்லை. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் இந்த T20 உலகக்கோப்பையை நிராகரிப்பதாக கூறிவிட்டது. பங்களாதேஷ் நாட்டில் சிறுபான்மையினர் கொடுமைப்படுத்தப்படுவதால் அதற்கு எதிராக இந்திய அரசு பங்களாதேஷுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தது. இதன் காரணமாக இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் பங்களாதேஷ் அணி பங்கு பெற மாட்டோம் என்று கூறிவிட்டது. அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. சரியாக சொல்லப்போனால் இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெறுகிறது. ஆகவே இந்தியாவில் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி முடிவு செய்து இந்த உலகக்கோப்பை தொடரை புறக்கணித்து விட்டது. இதேபோல பாகிஸ்தான் அணியும் இந்த தொடரை புறக்கணிப்பதாக முதலில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்தியாவில் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்த தொடரை புறக்கணிப்பதாக அறிவித்தது. அதன் பிறகு ICC கொடுத்த எச்சரிக்கையை கண்டு பயந்து போன பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் கலந்து கொள்ள முடிவு செய்துவிட்டது. ஏனென்றால் இந்த தொடரில் மட்டும் பாகிஸ்தான் அணி பங்கேற்கவில்லை என்றால் ICC கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது எடுக்க இருந்தது. இந்த உலகக்கோப்பை தொடரில் மட்டும் பாகிஸ்தான் அணி பங்கு பெறவில்லை என்றால் பாகிஸ்தான் அணியின் சர்வதேச அங்கீகாரத்தை நீக்கிவிடுவோம் என்று ICC எச்சரித்தது. அப்படி ICC செய்துவிட்டால் பாகிஸ்தான் என்ற கிரிக்கெட் அணி இல்லாமலேயே போய்விடும். அந்த ஒரு காரணத்தினாலேயே வீராப்பாக பேசி வந்த பாகிஸ்தான் அணி கடைசி நேரத்தில் ICCயிடம் சரண்டரானது. அதே சமயம் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் 5 அணிகளாக 4 பிரிவுகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. குரூப் ஸ்டேஜ் மூலமாக A பிரிவு, B பிரிவு, C பிரிவு, D பிரிவு என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் A பிரிவில்தான் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட அணிகள் விளையாடுகிறது. இந்த நிலையில்தான் இந்தியா, பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது நடைபெற்றது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது கேட்கவே வேணாங்க. கண்டிப்பாக அனைவருக்குமே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நன்றாகவே தெரிந்திருக்கும். இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டி என்றால் இந்தியா, பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்களை தாண்டி உலகத்தில் உள்ள அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் இந்த போட்டியை பார்ப்பார்கள். அந்தளவுக்கு இந்தியா, பாகிஸ்தான் போட்டி என்றால் பற்றி எரியும் என்றே சொல்லலாங்க. ஆகவே அப்படிப்பட்ட பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது பாகிஸ்தான் அணி. அப்படியாக முடிவெடுத்து ஓப்பனிங் இறங்கிய பாகிஸ்தான் அணி பேட்ஸ்மேன்கள் ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே டக் அவுட் ஆனார்கள். இதன் காரணமாக ஆரம்பமே பாகிஸ்தான் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி. அதுவும் இந்த முதல் ஓவரை வீசியது யார் என்றால் அதுதான் கூடுதல் ஆச்சரியமே. ஆமாங்க, இந்த முதல் ஓவரை வீசி முதல் ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியது நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி தாங்க. கடந்த சில போட்டிகளாகவே இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்தியை போட்டியின் முதல் ஓவரை வீச பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த முறையும் அதே முறையை கையில் எடுத்தார் சூரியகுமார் யாதவ், அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக. இப்படியாக சூரியகுமார் யாதவ் எடுத்த இந்த முடிவு என்பது இந்திய அணிக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. அதன் பிறகு அடுத்தடுத்த ஓவர்களில் பாகிஸ்தான் அணி ரன்களை எடுக்க மிகவும் திணறியது. குறிப்பாக ஃபக்கர் சமாம், பாபர் அசாம், பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா உள்ளிட்டவர்கள் கடுமையாக திணறினார்கள். சாதாரணமாக ஒவ்வொரு ரன்னை எடுப்பதற்கே 4-5 பந்துகளை எதிர்கொண்டனர். அதே சமயம் இந்த பிச்சின் தன்மை அந்தளவுக்கு கரடுமுரடாக தவறுதலாக உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. இது குறித்து நடுவர்களும்
பிச்சின் தன்மையை அவ்வப்போது சோதித்து பார்த்தனர். ஆனால் பிச்சில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதையும் நடுவர்கள் கூறிவிட்டனர். அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை மொத்தமாக நிலைகுலைய வைத்தது. அதுவும் இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தியில் தொடங்கி ஜாஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் என இந்த 3 பேரும் தான் அடுத்தடுத்து மாறி மாறி பந்து வீசினார்கள். குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, அக்சர் பட்டேல் உள்ளிட்டவர்கள் இருந்தும் கூட இவர்களுக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுக்கவில்லை சூரியகுமார் யாதவ். ஏனென்றால் அந்த அளவுக்கு பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி என இவர்களே சிறப்பாக பந்து வீசினார்கள். அதுவும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி உள்பட இந்திய அணியை எதிர்பார்க்காத அளவிற்கு பாகிஸ்தான் அணியை கொடூரமான ரன்னில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி. அவங்க இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெறும் 14 ரன்களிலேயே மொத்த விக்கெட்டையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. எப்படி 14 ரன்களில்? இதில் நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா 5 விக்கெட்டுகளையும், வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி பாகிஸ்தான் அணியை மொத்தமாக சரித்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் எந்த ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேனும் வெறும் 4 ரன்னை கூட தாண்டவில்லை. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது விஸ்வரூபத்தின் உச்சமாகவே இருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த 14 ரன்களை முதல் ஓவரிலேயே சேசிங் செய்து எளிதாக வெற்றியும் பெற்றது. மேலும் இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கும் போதே இந்த தொடரை வென்று உலகக்கோப்பையை கைப்பற்றுவோமா இல்லையோ கண்டிப்பாக இந்திய அணியை ஒரு போட்டியிலாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தான் அணியின் கனவாகவும் இருக்கும். ஏன் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்கே அதுதான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அதற்கு காரணம் உலகக்கோப்பை தொடர்களில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்துவது என்பது அத்தி பூத்தது போல எப்போதாவது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஆகவே இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் T20 உலகக்கோப்பையை வெல்வதை விட இந்திய அணியை ஒரு போட்டியிலாவது வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டின் கனவாகவும் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற முதல் போட்டியிலேயே இப்படி ஒரு மரணத்தனமான கொடூரமான தோல்வி என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை ஆடியது இந்திய அணி. ஆக எந்தவித ப்ரெஷரும் இல்லாத வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு நாயடி பேயடி வாங்கி இருக்கும் பாகிஸ்தான் அணி அதிக ப்ரெஷர் இருக்கும் அதிகாரப்பூர்வ T20 உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய அணியிடம் எந்தளவுக்கு எந்த அடி வாங்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த தொடர் நடப்பது இந்தியாவில் வைத்து வேற. ஆகவே இந்த முறை பாகிஸ்தான் அணிக்கு அடி என்பது கொஞ்சம் பலமாகத்தான் இருக்கப் போகிறது. அதிலும் தற்போது இருக்கும் இந்திய T20 என்பது பேய் ஃபார்மில் இருந்து வருகிறது. ஏற்கனவே அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜாஸ்பிரீத் பும்ரா என இவர்களின் ஆட்டம் வெறித்தனமான ஃபார்மில் இருந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது நடந்து முடிந்த நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் புதிதாக இசான் கிசான் பேய் ஃபார்முக்கு திரும்பிவிட்டார். இவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவும் இப்போது சரியான ஃபார்மில் திரும்பியிருக்கிறார். பத்தாக்குறைக்கு ரிங்கு சிங்கும் இப்போது அந்த பட்டியலில் இணைந்து விட்டார். ஆகவே இந்தளவுக்கு கொடூரமான ஃபார்மில் இருக்கும் இந்திய இளம் படையிடம் இந்தியாவில் வைத்து பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பையை எதிர்கொண்டால் பாகிஸ்தானின் நிலைமை என்னவாகும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.